ஆண்டவரிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பதில் புறப்பட்டுருச்சு. ஆனா அந்த பதில் பூமிக்கு வந்து சேராதபடி பிசாசு இடையிலே அதை தாமதம் பண்றான். கவனிங்க, ஃபர்ஸ்ட் யார் தாமதம் பண்றது? நம்முடைய ஆசீர்வாதம் எதனால தாமதமாகும்? நம்மால தாமதமாகும். நம்பர் 2, ரெண்டாவது, சில ஆசீர்வாதங்களை யாரு தாமதம் பண்ணதாமா இந்த இடத்துல? உடனே நீங்க கேட்கலாம், ஆண்டவர் தானே அனுப்புனாரு, ஆண்டவர் அனுப்புன ஆசீர்வாதத்தை எப்படி அது பிசாசு தடை பண்ண முடியும்? எப்படி அவன் தாமதம் பண்ண முடியும்? ஆனா நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அதிகாரத்துல நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் இந்த வாக்குத்தத்தம் உடனே ஆண்டவர் கொடுத்த பதில் உடனே நிறைவேற வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சத்ரு தாமதம் பண்ணும் போது கூட அனுமதிச்சாங்க. கவனிங்க, சில நேரங்களிலே நம்முடைய ஆசீர்வாதங்களை பிசாசு தடை பண்ணி தாமதப்படுத்துறாருன்னா உங்க இருதயம் கலங்க வேண்டாம். ஆண்டவர் அந்த டைமுக்கு அது நிறைவேற வேண்டாம், அதுக்கு இன்னும் டைம் இருக்குப்பா, அதனால அவன் கையில கொடுத்துருக்கிறேன். நம்பர் 2, ரெண்டாவது, அந்த ஆசீர்வாதம் நிறைவேறுவதற்கு இன்னும் தானியேல் நிறைய ஜெபிக்க வேண்டியது இருக்குது. அவனை ஜெபிக்க வைக்கணும். அப்போ நம்முடைய ஆசீர்வாதங்கள் சத்துரு தடை பண்ணுகிறான் அப்படின்னா நான் நம்புறேன் இன்னும் அது நிறைவேறுவதற்கு காலம் இப்ப அவசரமா உங்களுக்கு அவசியம் இல்லை. நம்பர் 2, ரெண்டாவது, இன்னும் நீங்க ஆயத்தப்பட்டு அதற்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கு. ஆக மொத்தத்துல கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சத்துருவினால தாமதம் பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? யாருமே தடுக்க முடியாது. நான் சொல்றேன், பிசாசே தடுக்க முடியாது. அப்ப ஏன் கர்த்தர் தடுப்பாரு? அப்ப ஏன் மனுஷன் தடுக்க முடியும்? ஆமேன்னு சொல்லுங்கள். கடந்த நாட்களிலே ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாட்சி. அப்படின்னா ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைய வீட்டில், அம்மாவும் ஒரு சின்ன பையனும் ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு மெடிசன் தேவைப்படுது. உடனே இந்த அம்மா நான் உனக்கு மெடிசன் வாங்கிட்டு வரேன், நீ பத்திரமா இருன்னு சொல்லி தன்னுடைய காரில் மெடிசன் வாங்க போனாங்க. போனவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த காருக்குள்ள கீயை வச்சுட்டு போய் மெடிசன் வாங்கிட்டு திரும்பி வந்தா கார் உள்ள சாவி மாட்டிக்கிடுச்சு. என்ன பண்றேன்னே தெரியல. தன்னுடைய பிள்ளைக்கு ஃபோன் பண்றாங்க, நீ தனியா இரு, பயப்படாத, ஏசப்பா அவன் கூட இருக்கிறாரு. உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சாமா, பக்கத்துல எங்கேயாவது இந்த